ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டார்க் ரைடர்ஸ் டீம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரான் மலையேற்றத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். காலையிலே கிளம்பியாச்சு, திடீர் பிளான் போட்டோம். சரி போயிட்டு வந்துடலாம், ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் ஹில்ஸ் ஏரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுதுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரான் மலை ஏறியிருக்கோம். இப்போ மறுபடியும் அதே மலைக்கு இன்னொரு வருஷம் கழித்து போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த ரைடு. இந்த வீடியோட ஃபுல் எல்லா வீடியோவும் பின்னாடி இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. பைக் எடுத்துருக்கோம். இதில் பைக் எடுத்து போட்டு அங்கே போடுறது, அந்த டயருக்கு கடை அங்கே போடுறது. வாங்க இங்கே வாங்க. இந்தாட்ட அதெல்லாம் அப்படி தான் நடக்கும். மாதத்துக்கு ஒரு தடையாவது இங்கே வந்துடணும். ஓகேவா? அப்படி பிளான் பண்ணுங்க. ஓகேவா தர? உடம்பே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். மழை ஏற்றி இறங்கிங்கன்னா ஒரு நாள் தானே. ஆனால் நமக்கு ட்ரெக்கிங்னு சொன்னால் இதுதான் இருக்குது பக்கத்தில். ஆமாம், வேற இல்லை. இப்போ எல்லாம் மூச்சு வாங்கக்கூடாது. இந்த ஆனாவே போடல. இந்த ஆடா இதுக்கே வாங்குது. இந்த ஆனாவே போடல. அது செதுக்கியிருக்காங்கப்பா. செதுக்கிட்டேன். டெல்லி கூப்பிட்டே இருந்தாங்களே, கடைசியாக நிறுத்திடுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இதில் கண்ணு பார்க்கணும். கணேசனா எங்கே வச்சு கப்பலை பாருங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு வந்துருக்கு போய்க்குமா இது சார் 10 அடி தான் சும்மா பார்த்துட்டு வாங்க போய் மேலே. நான்லாம் நிறைய தடவை போயிட்டு வந்தேன். கெல்ட்டாலாம் இல்லை, அப்படி போ. டங்கு டங்குன்னு நடந்து போட பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அங்கே போய் உட்காந்துடலாம். என்ன தெரிகிறது, அங்கே மது அருந்து விட்டு ஏறாதீங்க. ஏறினீங்கன்னா கீழே தான் விடுவீங்க. மலைப்பாம்பு இருக்குதான். 400 வருஷமா 40 அடியில் மலைப்பாம்பு இருக்கான் பார்த்துங்க. சரக்கு நீங்க அடிப்பாங்க, சைடிஸ்க்கு அதை ஆகிடுவாங்க. தம்பி என்ன பானே உட்காந்துட்டீங்க? வெள்ளையங்கிரியோட பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இப்படி லாங்காக கொண்டு போய் ஏற்றுனாங்கன்னா ஸ்லோப்பாக போகும். செங்குத்தாக ஏற்றிருப்பாங்க. அதான் ஒரு நெகட்டிவ். ஒரே நிசப்தமாக இருக்குது. எங்கேனா உட்காந்துருக்கு. ஒருன்னா தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்க. உன்னை குறைஞ்ச வச்சு ஆஃப் பண்ணதான் நீ இருப்பேன்.
அப்பா எடுத்தது அப்பா ஓகே. ஒன்று யாரா எடுக்க சொன்னது? வா, ஐயோ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் யாருது? எடுத்து வை. ஒன்று வெளியில் எடுத்து வர முடியுது. ஒன்று யாரா உள்ளே எடுக்க சொன்னது எல்லாத்தையும்? ஓ, நீ குரங்குக்கு தான் தீனி கொண்டு வந்தியா? இவ்வளோ வேகமாக வந்தியே. அது பார்த்துருச்சு. சித்தப்பு நீங்கள் எங்கெங்க? அது கண்டுபிடிச்சிட்ரா. ஒன்றே ஒன்று என்னது கேட்காது. ஒன்றுமே எதையுமே கொடுக்காத. ஓடு 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 ஓடு. ஏறு ஏறு. தாவுதா? டக்குனு தோணுச்சு இடுப்பில் அணைச்சிரு பார்த்துக்கும். அது மட்டும் தான். பைக்கும் கிடக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? ம், பைக் கிடக்கு. இது எவ்வளோ வராங்க பாருங்க பைக்கில். வெல்கம் டு டாக் ரைடர்ஸ். லாக் பண்ணுங்க. அது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். வாய்ஸ் ஓட்டுலாமா? நம்ம இப்போ நாக்கு தள்ளுறது நல்லா தெரிஞ்சிடும். சுபாஷே ஏய், அங்கே எங்கடா போகிற? இங்கே வா, அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டி விட்டது. ஜில்லா பத்தில் போலீஸ் ஆகிட்டேன் அச்சார் குத்து குத்த உள்ள சோரி. அதான் போலீஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஏய், இங்கிட்டே வழுக்குது. சரியான சீனரி. சூப்பராக இருக்குது. பிரான்மலை பயணம் 2 மணிலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறிக்கிட்டே இருக்கும். நாக்கு தள்ளுனது தான் மிச்சம். இங்கே எல்லாம் கூட படி இருக்க ஓரளவு. ஆனால் பனி தான் டேஞ்சர். கால் வச்சு நடக்கணுமே. சபா. ஆனால் எங்கே போனாலும் இந்த பாட்டில் குப்பை, நீங்கள் எந்த ஹில் ஸ்டேஷன் போய் பார்த்தாலும் இப்படி தான் கிடக்கு. இங்கே பாருங்கள். வெறும் மேலே எடுத்துகிட்டு வரோம், அதை கொண்டு கீழே போட்டுறணுங்கிற அறிவு இல்லை. இதை ஏதாச்சும் பிடிச்சி தின்னுட்டு அதுங்க செத்து போயிடுது. வேற மாதிரி வியூங்க. தென்னை மரம் தானே? ஆமாம். இன்னும் 4 கிலோமீட்டர் ஏறணுமே. ஆனால் சன்செட் பார்த்தலாங்க, செம்மையாக இருக்கும். நமக்கு நேராக கீழே வருது. கீழே ஊற்றிட்டு எங்கேயோ போய்
அங்கே தெரியுதான் திரும்பியும் கோட்டை எங்கே டேஞ்சர் ஜோனில் நிற்கிறீங்க? நல்லா இருக்குல்ல. நல்லா அழகான இடங்கள் எல்லாமே ஆபத்தான இடங்கள் தான். ஆமாம் ஆமாம். ஏதாவது புதுசாக சொல்கிறது கிடையாது. யாராவது சொல்லி வச்சதையே சொல்ல மறந்துடக்கூடாதுல பாஸ். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். இது எங்கே தாங்க? அது திருமயங்கோட்டை. திருமயங்கோட்டை வரல, இங்கே இருந்துச்சு. ஒரு பீரை கொண்டு இருக்கு. சண்டைக்கு தேவைப்படுங்க. சரியான ஆளுங்க. அப்படியே அவங்க வந்து ஒளிஞ்சிருந்தாடா, புகை எல்லாமே இருந்துச்சு. ஏறுங்க ஏறுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வெட்டிடுறாமுங்க. நாங்கள் ஒரு 8 மணியோ 10 மணியோ. அதான் எனக்கு போங்க போங்க. ஏறுங்க ஏறுங்க. சலோ இந்த ஊரில் சும்மா தின்னுட்டு உட்காந்துருக்காங்கல்ல, வெட்டினா என் பேசுகிறவங்களாம் கொண்டாடும். கொண்டாந்து விட்டு 2 தடவை ஏறு 2 தடவை இறங்கு. அதிகபட்சம் எங்கள் வீட்டு கொரடு வரைக்கும் பைக் வரும். வாசல் நிப்பாட்டம் பைக் எடுத்தோன்னா கடையை டீ சாப்பிட்டு நிப்பாட்ட இது பண்ணுறது, கடை வாசல் நிப்பாட்டி சாப்பிட்டு இறங்குறது. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். நடக்கிறதே கிடையாது. ஃபுல்லாக பைக்கு தான். நடக்கிறதே கிடையாது. அது இப்போ இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே இறங்கணும். எந்த லெவலில் இருக்குன்னு எந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை. இங்கே வந்தால் போதும். பாருங்க, அது பிராண்ட் வாங்க. ப்ரொமோஷன் தான் பிராண்ட் மலைக்கு. எல்லாம் வாங்க இங்கே பார்க்க. ஃபிட்னஸ்ஸு ஏங்க பிராண்ட் மலை வாங்க. டாப் வியூ வந்தாச்சுங்க. டாப் வியூ வந்தாச்சு. விநாயகர் கோவில். அப்பனே விநாயகா. எல்லாம் பிசுறு தெரியுது. முருகர்.
அது என்ன மீன்? கோழி பீஸா? தர்கா. இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நான் நிறைய அடி வருவேங்க, நானே வளர்க்குறேன். இந்த ஆரஞ்சு எல்லாம் அடியில் நிற்க பாருங்க. இங்கே மலை மேலே இவ்வளோ தூரம் தாண்டி. அதான் இந்த கொல்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கல்ல. கொய்க்கா இருக்கு. இவ்வளோ பரிசு எடுத்து இங்கே வளர்க்கலாம். இன்னும் நிற்கிது 2-3 உள்ளார நிற்கும். இந்த பாருங்க தோகை அப்படியே 3 தான். சரி, மழை காலம் இது, வெயில் காலத்துல ஃபுல்லாக தண்ணி இல்லைன்னா பிடிச்சி தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும். எப்பயும் தண்ணி இருக்கும். பாறை தானே இது, காஞ்சிருவியா? காயாது. இந்த பாருங்க இப்போ தெளிவாக தெரியுது. ஆமாம், உள்ளார போகலாம். நானே இப்போ தான் பார்க்குறேன். அன்னைக்கு சிலப்பி தான் இருந்துச்சு. இந்த தெரிய பாருங்க இப்போ கிளியராக, எவ்வளோ கிளியராக. இந்த பாருங்க எத்தனை. ஆனால் அதை பிடிச்சி போகலாம் ஈஸியாக. இது கொண்டுட்டு தான் போக முடியாது, ஸ்லோவாக தான் இருக்கும். கொண்டுட்டு தான் போக முடியாது. அதை பிடிச்சி என்ன பண்ணுறது? வளர்க்குறதுக்கு இவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கிணத்துல நினச்சி பார்த்தீங்களா இப்போ கூட அங்கே ஒன்று என்னமோ தெரியுதா கீழே? இதோட அந்த பிளாக் கலரில் போய் பிளாக் சிலப்பி. இது ஷூவை போட்டுட்டு உள்ளார ஓடும். இந்த தண்ணி இருக்குல்ல இதில், இதுவும் இந்த தண்ணீர் தான். இதுதான் குடிக்கிறாங்க. எங்க ஷூவை நான் அங்கேயே விட்டேன். இது இருக்கா? சைலண்டாக இருக்கு. அப்பா இங்க வா, இவ்வளோ பெரிய மீனை பாரு, ஆரஞ்சு கலர்ல. தர்கா உள்ளாரே நம்ம கூடாதுன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குப்பா. இங்கேருந்து பார்க்க வீட்டெல்லாம் பாருங்களேன், தக்கு தக்குன்னு இல்லை. இதில் உள்ள வாங்க முடியாமல் என்ன தெரிஞ்சு இந்த கோட்டை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா நேராக கீழே போக வேண்டியதான். ஏன்னா மழை காலத்துலலாம் இந்த இடம் ரொம்ப டேஞ்சர். இந்த கோட்டுக்கு இங்கிட்டே ரொம்ப தூரம் கிட்ட போகிறோம். ஒயிட்டை தாண்டக்கூடாது. கோட்டுக்கிட்டே போகக்கூடாது, டேஞ்சர்ஸு. வா முருகா, வந்தாச்சு. இதோட ஒரு ஓனம் முடிச்சு. டைம் கரெக்டாக 6:11. நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே இருந்துட்டு பார்ப்போம் கீழே எத்தனை மணிக்கு இறங்குறோன்ட்டு. போன வாட்டி இதே மாதிரி தான் வந்து மழையில் சிக்கணும். இந்த இருக்க இந்த அம்புக்குறியெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். திசை மாறணும், சோழி முடிஞ்சிச்சு. ஏழாவது மலை ஏறிடலாம். இறங்குறது இருக்குல்ல, உட்கார்ந்து தான் நான் வந்து ஆகணும். ஏழாவது மலை இறங்கும்போது காலெல்லாம் நிற்கவே நிற்காது. சொல்ல சொல்றியா இருக்கிற இடமா வச்சு பாருங்க.
இது புதுசாக வீடு கட்டுறவங்கலாம் இது மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி வச்சா சீக்கிரம் வீடு கட்டிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பாருங்கள் எவ்வளோ பேர் எப்படி கட்டியிருக்காங்கன்னு கல் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். டைம் 6:40 ஆயிடுச்சுங்க. இன்னமும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் அப்படியே 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். போயிட்டே இருக்கும். எத்தனை மணிக்கு கீழே இறங்க போகிறோன்னே தெரில. இன்றைக்கி எதுவும் மழை இல்லை, அதனால ஓகே. டைம் 6:55. பாதி தான் இறங்கியிருக்கும். வியூ சரியான வியூங்க, சிட்டி மேலேருந்து பார்க்கும்போது. சன் செட் ஆகிடுச்சி. அந்த மலையிலேருந்து தான் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். வளைச்சி இதெல்லாம் லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. மொபைல் சார்ஜ் இல்லைன்னா சோழி முடிஞ்சிச்சு. எல்லாம் வந்து படுத்துருக்காங்க இங்கே. ஃபுல்லாக சிட்டி. இன்னும் பெருசு தானே அது? ஆமாம், பூரா மாதிரி இருக்குங்க. அது என்ன பூச்சி அது? ஏய், இதெல்லாம் அட்டைப்பூச்சி. ஏய் போடா, தாண்டி போடா, போ தாண்டி போ. எதுண்ணே? மரவட்டை. இந்த மாதிரி போனேன் என்ன எப்படி பண்றது? முடிஞ்ச அளவு 5 மணிக்குள்ளே இறங்கிடணும். அதை கீழே போயிடணும். அதுக்கப்புறம் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுராமோ, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க. இதுங்க அப்புறம் இந்த அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இருக்குது. அட்டைப்பூச்சி, அப்புறம் அந்த பூரா 7:40 நிறைய. 7:44 கரெக்டாக இறங்கிட்டோங்க. வந்தாச்சு, கீழே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஊரில் இருக்க நாய் பூரா கிளம்பிடுச்சு. ஒரே பூச்சியாக இருக்குங்க. வளைஞ்சு வந்தாலும் பாம்பு பூச்சி எப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓகே, எல்லாம் மொபைல் பூரா சார்ஜ் ஃபுல் பண்ணதுனால கீழே வரைக்கும் லைட் வெளிச்சம் வந்துச்சு. போன வாட்டி மாதிரி மாட்டிக்கல. அப்போ அங்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு லைட்டு தெரியுதா? அது நட்சத்திரம் இல்லைங்க, அந்த மலையோட உச்சியில் உள்ள சோலார் லைட்டு. அந்த தெரிகிற லைட்டு வந்து சோலார் லைட்டு. மலையில் இருக்கிற ஒரு சோலார் லைட்டு தான். அவ்வளோ ஹைட்டு ஏறிட்டு வந்திருக்கோம்.